எம்எல்ஏவோட எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்ட ஒரு கூடம் இன்னைக்கு அங்கே போகும்போது கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. நேற்று நைட்டு அங்கே நடந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் காரணமாக என்ன காரணம்னு சரியாக தெரிய வரல. அந்த கூடம் எரிஞ்சு சலவை தொழிலாளர் சகோதரர்களோட துணிமணிகள், அவங்க அயன் பண்ண வாஷ் பண்ண வச்சிருந்த துணிமணிகள் எல்லாமே எரிஞ்சு கருகி சாம்பலாகி கிடக்குது. இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு போன போது அங்கே அந்த சலவை தொழிலாளர் சகோதரிகள் எல்லாமே என்னை எதிர்நோக்கி அவங்க பேசும்போது அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் தான் ஆறா பெருகுச்சு. எந்த வித அடிப்படை வசதியும் இல்லை. அதான் தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதை அணைக்க கூட அங்கே தண்ணி இல்லாத நிலைமையில இருக்காங்க. அது அணைக்க தண்ணி இல்லை. அவங்களோட தொழிலோட அடிப்படை தேவையே தண்ணீர் தான். சலவை தொழிலுக்கு அடிப்படை தேவையே தண்ணீர் தான். அந்த தண்ணீர் வசதி கூட அங்கே இல்லை. அந்த கொஞ்ச நஞ்சம் வர்ற தண்ணிக்கு அதை வெளியில் போகிறதுக்கு கூட அந்த கழிவு நீர் திட்டங்கிறது சுத்தமாக கிடையாது. அவங்க வாழ்கிற சூழ்நிலையை காமிச்சாங்க. அந்த அவங்களோட கழிப்பறையெல்லாம் பார்க்கும்போது அது மனிதர்கள் எப்படி வாழக்கூட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சிதிலடைஞ்சு உடஞ்சி அவ்வளோ கொடுமையாக இருக்குது. அந்த சகோதரிகள்லாம் அந்த கண்ணீரோட காட்டும்போது எனக்கு மனசே தாங்கலை. அது போக அதாவது கழிவுநீர் பிரச்சனைங்கிறது அவங்களோட கழிப்பறையில் மட்டும் இல்லை. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட, மழை இல்லைனாலும் கூட அவங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லாக கழிவு நீர். ஏரியா மட்டும் இல்லை, கொஞ்சம் மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளேயும் கழிவு நீர். அது மாதிரி எந்த வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவங்க பாவம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் இந்த தொகுதி எம்எல்ஏ அவர் தொகுதி நிதியில் கட்டின அந்த கூடம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஆறுதல் சொல்ல கூட அவர் வரல. உடனடியாக கலெக்டர் தலையிட்டு அவங்களுக்கு இழப்பீடு தொகையெல்லாம் கொடுக்கணும். பிகாஸ் எலெக்ஷன் நடைமுறை இருக்கிறதுனால எங்களால் நேரடியாக எந்த உதவியும் பண்ண முடியல. கண்டிப்பாக இப்போ இமீடியட்டாக கலெக்டர் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு நிவாரண நிதி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு துளி பதங்கிற மாதிரி தான். நீ யார் எல்லாருமே போய் அந்த சலவையர் கூடத்தை பார்க்கலாம். தத்தநெறியில் அது இருக்கிற நிலைமையை பாருங்க. அங்கே சலவை தொழிலாளர் சகோதரிகள் வாழ்கிற சூழ்நிலையை பாருங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். சலவை தொழிலாளர் அடிப்படை தேவையான தண்ணீர் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ தீ பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ் கொடுத்தவங்க கூட இப்போ அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆமாம், காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் இருக்கும். இப்போ அவங்களோட அந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க என்ன சார்? இல்லை, அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க நம்மகிட்ட பெருசாக எதுவுமே கேட்கல. அவங்க தொழில் பண்ணுறதுக்கான அடிப்படை தேவையில கேட்குறாங்க. நல்ல தண்ணீர் வசதிகள்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கழிப்பறை வசதி, அந்த துவைச்சு தண்ணீர் அந்த கழிவு நீர்லாம் வெளியேறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழித்தடம் எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்லிட்டு வந்தேன். நான் எல்லாருமே சொல்லிட்டு வந்தோம். இன்னொரு 1 மாதம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு விடியல் வருங்கிற நம்பிக்கை, எடப்பாடியார் தலையில் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நல்ல விடியல் காலம் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது.